ஆட்டோகிராஃப் இது படம் அல்ல, வாழ்க்கையின் பொக்கிஷம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆட்டோகிராஃப் போன்ற நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஸோ இந்த நிகழ்வுகளை ஒரு சிறிய அசையுடன் பின்பக்கம் புரட்டி போடும் ஒரு 8 நிமிட காணொளியை தொடர்ச்சியாக காண்போம். சேரன் எனும் மாபெரும் டைரக்டருடைய ஒரு பொக்கிஷமான ஆட்டோகிராஃப் திரைப்படம் 2004 ரிலீஸ் ஆனது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது பின்புலத்தில் உள்ள பல ஃப்ளாஷ்பேக் சீன்ஸுகளை காமிச்சிருப்பாங்க. ஸோ கமலா எதுக்கு செந்தில் கூட சேர்ந்து வாழ முடியல, ஸோ கமலாவை எதுக்கு அவங்க அப்பா 10th வகுப்போட நிப்பாட்டினாங்க, கமலா செந்திலுடைய மேரேஜுக்கு வந்தாங்களா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இந்த படத்தில் இருந்திருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது நம்முடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளாக தான் இருக்கும். முதல்ல அதாவது அவங்க அப்பா சேவிங் பண்ணும்போது, ஸோ அதை சேவிங் பண்ணுறதை பார்க்குறாரு, அதையும் தானும் சேவிங் பண்ணுறணும்னு நினைக்கிறாரு. ஸோ இது அவர் மட்டும் இல்லை, நம்மளும் கூட சின்ன வயசில் நினச்சிருப்போம். அது இல்லாமல் நம்ம ஸ்கூல்ஸ்க்கெலாம் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் நமக்கு சைக்கிள் மட்டும்தான் இருந்திருக்கும். சிலருக்கு சைக்கிள் கூட இருந்திருக்காது, கால்நடையாக தான் போவாங்க. ஆனால் தனிமையில் சிலர் கால்நடையாக போக மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து போவாங்க. அப்போது நம்ம கூட படிக்கும் சக தோழிகளும் சேர்ந்து வருவாங்க. ஸோ சிலர் அவங்களுக்கு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் இந்த படத்தில் தத்ரூபமாக காமிச்சிருப்பாங்க. கமலாவை அதாவது வெயிட் பண்ணி செந்தில் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ இது தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா நடந்துகிட்டே இருக்குது. இதில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா கமலா சைக்கிள் வந்துருங்கதாங்க. ஸோ இவர் என்ன பண்ணான்னு தெரியல, அதனால் பின்னாலேயே ஓடுறாரு. ஏன் செந்தில் உனக்கு சைக்கிள் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இவர் அப்பாட்ட அடம் பிடிச்சி என்ன பண்ணுறாருன்னா திரும்பியும் ஒரு சைக்கிள் வாங்குறாரு. 2 பேர் சைக்கிளில் போகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு கால சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம கண்டிப்பாக அனுபவிச்சிருப்போம். இது பார்த்திங்கன்னா 90களில் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு புரியும். ஏன்னா அந்த நேரத்தில் தொலைக்காட்சிகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதான் வேத வாக்கு. ஸோ அதே மாதிரி இவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சில சீன்ஸில் ஸோ அதாவது அதில் இருக்கிற ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ பாடப்புத்தகத்தை கொடுத்து வாசிக்க சொல்லுவாங்க. அதில் சிலர் வாசிக்கும்போது திணறுவாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா ஃப்ளூயண்ட்டாக வாசிப்பாங்க. இது படத்தில் மட்டும் இல்லை, அனைவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இங்கிலீஷில் போகும்போது பார்த்திங்கன்னா கிராமர்லாம் அந்தளவுக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ அது தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த நேரத்தில் யூடியூப் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த காலகட்டத்தில் சார்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா முழுவதும் மாணவர்களுக்கு கற்பிப்பாங்க. ஸோ அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு நாள் ஸ்கூலில் லீவ் போட்டால் கூட அவங்களால அடுத்த நாள் பாடத்தை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. முந்தைய நாள் பாடத்தையும் அவங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு இயல்பு சக்தி இருக்காது. இந்த மாதிரியான நேரத்தில் பார்த்திங்கன்னா ஸோ ஸ்கூல்ஸில் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது, அந்த ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் போகும்போது அந்த ஸ்கூல்லேருந்து அந்த வீட்டுக்கு இடைப்பட்ட தூரத்தில் பார்த்திங்கன்னா ஸோ மலைகள் இருக்கும், காடுகள் இருக்கும். ஸோ பட்டாம்பூச்சிகள் பறக்கும், ஸோ தட்டாம் பறக்கும். இந்த மாதிரியான நிறைய இதில் பார்த்திங்கன்னா ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அதை காமிச்சிக்கிட்டு அந்த பாரு குயில் கூவுது, அந்த பாரு மயில் நிற்கிது அப்படிங்கிறத அதை ஒரு சினாரியாவாக பார்த்துக்கிட்டு ஸோ அதை மகிழ்ச்சியாக போகிறது. ஸோ இந்த மாதிரியான சீன்ஸ் தான் ஃபுல்லாக எடுத்திருப்பாங்க. இந்த படம்லாம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு நெய்க்காரப்பட்டி அந்த சரௌண்டிங்லாம் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ படம் பார்த்திங்கன்னா அந்தளவு இவர் ஸ்கூலில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சிகள்லையும் யாகப்படுத்தி பார்க்குறாரு. அந்தந்த இடத்துல போய் உட்காந்துருக்காரு. குறிப்பாக பார்த்திங்கன்னா பாலத்து பக்கத்தில் போய் உட்கார்றாரு. பாலத்து பக்கத்தில் போய் உட்காரும்போது ஸோ அவங்களையும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் அவர் எதிர்நோக்கி அந்த பாலத்தில் உட்காந்துருந்த பழைய நினைவுகள்லாம் அவருக்கு பொக்கிஷமாக ஞாபகம் வருது. ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஸ்கூலில் அவங்க அதாவது படித்த பள்ளி வகுப்பறைகள் மற்றும் அதில் படம் அவங்களுக்கு கற்பித்து கொடுத்த அந்த ஆசிரியர்கள்லாம் கண்மனாக அவருக்கு ஞாபகம் வருது. அப்புறம் கமலா போய் நேரில் சந்திக்க போகிறாரு. ஸோ கமலாவை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் இருக்கார். அவரை சந்திக்கும் போது பார்த்திங்கன்னா அவர் ஷாக் ஆகிறாரு. அதாவது அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பையனை பெரம்பால் அடிக்கிறாரு. இதை நம்மளையும் கண் கூட பார்த்துருக்குறோம். ஸோ நம்மளும் அடி வாங்கியிருக்கிறோம். ஸோ நம்ம பிள்ளைங்களையும் பார்த்திங்கன்னா அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா சேட்டை பண்ணுவாங்கன்னா அவங்களையும் நம்ம அடிக்கிறோம். ஆனால் இந்த காலத்து பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யாரையும் அடிக்கிறது இல்லை. ஆனால் அந்த காலத்தில் நம்ம வாங்காத அடி கிடையாது. அது இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா ரேங்க் கார்டில் கையெழுத்துலாம் போட்டு கொடுக்குறாரு கமலாவுக்கு, அவங்க அப்பா போட்ட மாதிரி. இந்த தப்பை நிறைய பேர் பண்ணியிருப்போம். இது தப்புன்னு சொல்ல முடியாது, அந்த நேரத்தில் விளையாட்டாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ தப்பாக தெரியுது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா
எல்லாருடைய காலகட்டத்துலேயும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக நடந்திருக்கவே முடியாது, நடந்திருக்கவே இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு ஒரு காலேஜ் முடிச்சுட்டு தான் வந்து தன்னுடைய வேலை நிமித்தமாகவும் வெளியூர்களுக்கோ இல்லை வந்து வேறு எங்கேயோ வச்சு அப்புறம் வெளி மாநிலங்களுக்கு போய் வேலை பார்க்குற வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே இந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை வந்து நம்ம வந்து அனுபவிச்சிருப்போம். ஆனால் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா வந்து காலங்கள் ஓடிட்டு இருக்கனால நம்மளால் வந்து அதனால் வந்து வசப்பட முடியல. அதுதான் உண்மை. ஆனாலும் திரும்பியும் நம்முடைய பழைய நினைவுகளை வந்து ஞாபகப்படுத்துறதுக்கு நம்முடைய கிராமங்களுக்கு சென்று பார்க்கும்போது, நம்முடைய ஆசிரியர்களை பார்க்கும்போது அந்த ஞாபகங்கள் வரும். அதுலேயும் பார்த்திங்கன்னா 10th முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அதில் பார்த்திங்கன்னா சிலர் வந்து 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு வந்து தொடர்ச்சியாக படிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும், வீட்டில் கஷ்டங்கள் இருக்கும். சிலர் வந்து படிப்பாங்க, வேறு ஸ்கூல் மாறி போவாங்க. ஸோ வந்து 10th முடிச்சதுக்கப்புறமாட்டே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒருத்தங்க பார்த்துக்கிட்டு ஸோ பழைய ஞாபகங்களை வந்து அசை போட்டுக்கிட்டு இனிமேல் பார்க்க முடியாதோ அப்படின்னு ஏங்கி பரிதவிக்கிற நாட்கள்லாம் நிறைய இருந்திருக்கு. ஸோ வந்து அவங்கெல்லாம் அதை நினச்சி அழுதுருப்பாங்க. ஸோ வந்து அன்னைக்கு மட்டும் அழுதுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த நினைவுகளை வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் அவங்களால வந்து அசைப்போட முடிஞ்சாலுமே அது அவங்க அதை நினச்சி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கண்டிப்பாக அவங்க கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீராது கண்டிப்பாக வராமல் இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு படத்தை வந்து நமக்கு கொடுத்த சேரன் நம்ம வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல, வார்த்தைகளே இல்லை சொல்கிறதுக்கு. அந்த படத்தில் ஸோ அவர் வந்து குதிரை வண்டியிலலாம் போயிட்டு அதோடைய தோழி வீட்டுக்கு போவார், தோழி கமலா வீட்டுக்கு போவார். முதல்ல வந்து கமலா வீட்டுக்கு போகும்போது வந்து அவருக்கு வந்து வழி தெரியாது, ஒருத்தரையா அட்ரஸ் கேட்டு போகிறாரு. முதல்ல வந்து தோழி கமலா வந்து அவரை பார்க்கும்போது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப வந்து அதிர்ச்சி அடைந்தாங்க. அது இல்லாமல் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இது நிறைய நடந்திருக்கும். நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, நம்முடைய அதாவது என்ன சொல்கிறது, நம்முடைய சக மாணவர்கள் சக மாணவிகள் வீட்டுக்கு போகும்போது ஸோ வந்து ஒரு 5 வருஷம் 2 வருஷம்னா பரவாயில்ல, ஒரு 10-15 வருஷம் கழித்து போகும்போது என்ன ஆகும்னா வந்து நம்மளை அவங்களுக்கு அடையாளம் தெரியாது. அதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளும் வந்து முழுசாக மாறியிருப்போம், அவங்களும் முழுசாக மாறியிருப்பாங்க. ஸோ வந்து ஃபேஸே வந்து அடையாளம் தெரியாமல் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து மீட் பண்ணும்போது ஸோ நமக்கும் வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு அதிர்ச்சியான ஒரு சூழல்கள் உருவாகும். இதுக்கப்புறம் கமலா செந்திலோட திருமணத்துக்கு வந்தாங்களா, வரலையா? ஸோ இதுக்கப்புறம் செந்தில் வந்து இன்னும் பழைய நினைவுகள் பொக்கிஷங்கள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து அவர் வந்து எப்படி வந்து மீட் பண்ணார் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் இதே போல ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வேலுலிங்கம் பாலகிருஷ்ணன். நன்றி.